அன்புக்குரிய மாணவர்களுக்கு வணக்கம். காபோதர உயர்தர பரீட்சையின் விவசாய விஞ்ஞான பாடத்தின் தேர்ச்சி 2ற்கான பயிற்சிகை காலநிலைகளின் முக்கியத்துவம் பெறும் விதங்களை நுணுகி ஆய்வதற்காக இந்த காலநிலை சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்காக தருவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் நமது இலங்கையை பொறுத்தவரையில் நமது இலங்கை ஒரு விவசாய நாடு. பாரம்பரியம் காலத்தில் இருந்து அது விவசாயத்தில் மிகவும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை எய்தி கொண்டு போகின்ற நாடு. அவ்வாறான விவசாயத்தில் பல்வேறு விதமான துறைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பயிர்ச்செய்கை, அதே போன்று விலங்கு வேளாண்மை, விலங்கு வளர்ப்புகள், அதே போன்று கடற்றொழில் தொழிற்பாடுகள், அதே போன்று வன வளர்ப்புகள், இவ்வாறு பல்வேறு துறைகள் இணைக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இந்த விவசாயம் காணப்படுகின்றது. அந்த விவசாயத்தில் காலநிலை காரணிகள் மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அந்த வகையில் பயிர்ச்செய்கையில் காலநிலை காரணிகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பது பற்றி ஆராய்வதற்காக நாம் இங்கு முதலில் அது சார்பாக ஆராய்கின்றோம். அந்த வகையில் எமது பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளில் காலநிலை காரணிகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதும், அந்த காலநிலை காரணிகள் பயிர்ச்செய்கையின் வெவ்வேறு பகுதிகளில் எவ்வாறு பாதகங்கள் சாதகங்களை ஏற்படுத்துகின்றது என்பது பற்றியும், அதே போன்று அக்காரணிகளை நாம் எவ்வாறு அளவீடு செய்கின்றோம் என்பது பற்றியும் இந்த பாடப்பரப்பில் நாம் ஆராய இருக்கின்றோம். ஆகவே நாம் இந்த பாடப்பரப்பை ஆராய்வதற்கு ஏற்ற வகையில் நாம் இங்கு 2 விடயங்களை முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம். ஒன்று காலநிலை மற்றும் வானிலை. ஆகவே நாம் பாடப்பரப்புக்குள் நுழைவதற்கு முன்பாக இங்கு தரப்பட்டுள்ள ஒரு விசேட விதமான ஒரு சித்திர உரை கூடாக நாம் பாடப்பரப்பை அணுகலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த இலங்கையில் 2 வெவ்வேறு பிரதேசங்களில் 2 நபர்கள் இருப்பதை இங்கு சுட்டிக்காட்டுகின்றது. நீங்கள் துல்லியமாக அவதானிப்பீர்களாக இருப்பின், இலங்கையின் வடபகுதியில் காணப்படுகின்ற ஒரு நபர் கூடுதலான வெப்பத்தை உணர்வதாக அந்த சித்திரம் சித்தரிக்கின்றது. அதே போன்று இலங்கையின் மத்திய பகுதியில் காணப்படுகின்ற ஒரு நபர் மழையையும் அங்கு கடும் குளிரையும் உணர்வது போன்று இந்த சித்திரம் சித்தரிக்கின்றது. ஆகவே இதனூடாக நாம் எமது ஒரு கருத்தினை நாங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். இலங்கையின் குறிப்பாக வடபகுதிகளை அண்டிய பிரதேசங்களில் பொதுவாக வெப்பநிலை கூடுதலாக, அதுமாதிரி மத்திய பகுதிகளை அண்டிய பகுதிகளில் குளிர் கூடுதலான ஒரு தோற்றம் ஒன்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த தோற்றம் நாம் பொதுவாக காலநிலை என்று கதைத்துக் கொள்வோம். ஆனால் இவ்வாறான நிலைமைகள் எப்பொழுதும் நிகழும் என்பது சாத்தியம். சில சந்தர்ப்பங்களில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வடபகுதியை அணுகும் போது அங்கு மழை காலம் உணரப்படக்கூடியதாக இருக்கும். வெப்பம் சற்று குறைவானதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே சாதாரண நிலைமைகளிலிருந்து சற்று மாறுதல்கள் காணப்படலாம். அதே போன்று வடபகுதியில் சில சந்தர்ப்பங்களில் காலையில் கூடுதலான வெப்பம் உணரப்பட்ட பின்னர் மாலையில் மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். அப்ப இவ்வாறு வளிமண்டலங்களில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாம் வானிலையாக கருதி கொள்கின்றோம். ஆகவே வானிலை என்பது ஒரு குறுகிய காலத்தில் ஏற்படுவது ஒன்றாக இருக்கும். காலநிலை என்பது அவற்றின் சராசரி தொகுப்பாக இருக்கும். அந்த வகையில் நாம் முதலில் வானிலை என்பதை பற்றி ஆராய்வோம். இங்கு உங்களுக்காக ஒரு கோட்டு வரிப்படம் மூலம் வானிலை சம்பந்தமான முக்கிய குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சுட்டி காட்டப்பட்ட நோக்கம், நீங்கள் பொதுவாக எமது பாடப்பரப்பை நோக்குகையில் அமைப்பு கட்டுரைகளில், அதே மாதிரி
கட்டுரை வினாக்களில் வினாக்கள் அமையும் போது குறிப்பாக கட்டுரை வினாக்கள் அமையும் போது நாம் மேலே அறிமுகம் சார்பாக யாதேனும் ஒரு வரைவிலக்கணம் முன்வைப்பது வழக்கம். அந்த வரைவிலக்கணம் முன்வைக்கும் போது குறிப்பாக முக்கியமாக இடம்பெற வேண்டிய சொற்பிரயோகங்கள் நீங்கள் மிகவும் அங்கு வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. உதாரணமாக நோக்குகையில் அமைப்பு கட்டுரைகளில் சில வேளைகளில் குறிப்பாக குறித்த எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் இல்லையாயின் அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. சென்ற வருடம் உயிர்முறை தொழில்நுட்பவியலில் தன்னொட்சியேற்றம் என்றால் என்ன ஒரு வினாவப்பட்டது. நான் இது எமது பாடப்பரப்புக்கும் அவசியமானது என்பதால் அதை ஒப்பிட்டு சொல்கின்றேன். பெரும்பாலான மாணவர்கள் அங்கு உணவு, அதாவது பொதுவாக பதார்த்தங்கள் ஒட்சிசன் உள்ள நிலையில் ஒட்சியேற்றத்துக்கு உள்ளாவது தன்னொட்சியேற்றம் என்று அதுக்கு விடைகளை வழங்கியிருந்தார்கள். எனினும் அவரது பரீட்சகரது விடையில் அறை வெப்பநிலையில் பதார்த்தம் ஒன்று ஒட்சிசன் உள்ள நிலையில் ஒட்சியேற்றம் அடைதல் என்று வழங்கப்பட்டது. அங்கு அறை வெப்பநிலை என்ற சொற்பிரயோகம் வழங்கப்படாவிட்டால் மாணவர்களுக்கு புள்ளி இல்லை என வழங்கப்பட்டது. ஆகவே மாணவர்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வரைவிலக்கணத்தை முன்வைக்கும் போது அதில் குறிப்பாக உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் கட்டாயம் நீங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆகவே அந்த விடயங்களை நீங்கள் தவறாது விடைகளை வழங்குவதற்கு இவ்வாறான குறியீட்டு முறைகளுக்கு ஊடாக நீங்கள் அந்த குறித்த தேவையான சொற்பிரயோகங்களை நீங்கள் இவ்வாறான கோட்டு வரிப்படம் மூலமாக அல்லது அதை துல்லியமாக்குவதன் மூலமாக நீங்கள் இயன்றளவு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதற்காகத்தான் இந்த வானிலை சம்பந்தமான முக்கியமான அந்த 3 விடயங்களையும் கோட்டு வரிப்படத்துக்கூட காண்பித்திருக்கின்றேன். நீங்கள் எல்லா பாடங்களையும் கற்கும் போதும் இவ்வாறான கோட்டு வரிப்படங்களை பயன்படுத்துவது, உங்களை ஞாபகப்படுத்துவது சிறந்தது. இங்கே வானிலை என்பது நாம் முக்கியமாக 3 சொற்பிரியோகம் பிரயோகிக்கின்றோம். ஒன்று, குறித்த ஒரு பிரதேசம் குறிப்பிட வேண்டும். அதே போன்று ஒரு குறுகிய காலம், நாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒன்றில் காலையில் குறிப்பிட்ட நேரமாக இருக்கலாம், மாலையில் குறிப்பிட்ட நேரமாக இருக்கலாம், மதிய வேளைகளாக இருக்கலாம். இவ்வாறான குறுகிய காலம் நாம் குறிப்பிட வேண்டும். அதே போன்று வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களாக இருக்கு. அப்ப இதனைத்தான் வானிலை அவதானிப்பு நிலையங்கள் தமது அறிக்கைகளாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. இது மிக முக்கியமாக பயிற்சிகை, கடற்றொழில் போன்றவற்றுக்கு மிக முக்கியமானது. வானிலை அறிக்கைகளுக்கு கூடாக அது வழங்கப்படுகின்றது. அந்த வானிலை அறிக்கைகளின் படி காலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலைமைகள் காணப்படும், பின்னர் மதிய வேளையில் இன்னொரு நிலைமைகள் காணப்படும், மாலை வேளையில் வேறொரு நிலைமைகள் காணப்படலாம். குறிப்பாக தென்னிலங்கை பக்கங்களில் நீங்கள் அவதானிக்கும் போது காலையில் தெளிவான வானம் இருக்கும், சற்று வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 2 மணியின் பின்னர் திரள் முகில்களுடன் கூடிய மழை பெய்கின்ற சாத்தியப்பாடு அதிகமாக இருக்கும். பின்னர் ஒரு மணித்தியாலம் அல்ல 2 மணித்தியாலங்களின் பின்னர் மீண்டும் ஒரு தெளிவான வானம் பெறும். ஆகவே இது அந்த வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். ஆக நீங்கள் வானிலை என குறிப்பிடும் போது குறித்த ஒரு பிரதேசத்தில் ஒரு குறுகிய காலத்தில், குறிப்பாக 24 மணி நேரத்துக்குள் வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாம் வானிலையாக கருதுகின்றோம். ஆகவே ஒரு பிரதேசத்தின் 24 மணி நேரத்துள், அதாவது குறுகிய காலத்துள் வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வானிலையாக நாங்கள் கருதுகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் பெறப்படுகின்ற வானிலை தரவுகளை தொகுத்து ஆண்டுக்காக தொகுப்பார்கள். பின்னர் அவ்வாறு பெறப்பட்டதை நீண்ட வருடங்களுக்கு அந்த தகவல்களை சேகரித்து அவற்றிலிருந்து ஒரு சராசரி எடுப்பார்கள். அவ்வாறு எடுக்கப்படுகின்றது காலநிலையாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே நீண்ட காலத்து ஏறத்தாழ 30 வருடங்கள் அதற்குரிய தொகுப்பு எடுப்பார்கள். அந்த தொகுப்பின்படி சராசரியாக நாங்கள் அதை காலநிலைக்கு எடுக்கின்றோம். ஆனால் சாதாரண ஒரு நாளில் அவ்வாறு இடம்பெறுவதில்லை. காலையில் ஒரு நிலைமை இருக்கலாம்,
மதியத்தில் ஒரு நிலைமை இருக்கலாம், பிற்பகலில் வேறொரு நிலைமை இருக்கலாம். இது வானிலையாக இருக்கும். ஆகவே வானிலைக்கும் காலநிலைக்குமான வேறுபாடு, வானிலை என்பது ஒரு பிரதேசத்தின் குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களாக இருக்கும். அவ்வாறு பெறப்படுகின்ற வானிலை தரவுகளை தொகுத்து ஒரு சராசரியாக அவதானிப்பது அல்ல சராசரியாக கருதப்படுவது காலநிலையாக காணப்படும். ஆகவே காலநிலை என்று நாம் கருதும் போது, முக்கியமாக இங்கு காலநிலை என்று குறிப்பிடும் போது முக்கியமான சொற்பிரயோகங்கள் சிவப்பு நிறங்களால் காட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம், நீங்கள் கற்கும் போதும் முக்கியமான விடய சொற்களை இவ்வாறு தெளிவாக துல்லியமாக நீங்கள் குறித்து வைத்து கற்பீர்களானால் மனனம் செய்வது இலகுவானது, பிரயோகிப்பது இலகுவானது, ஞாபகப்படுத்துவது இலகுவானது. ஆகவே கற்கும் போது நீங்கள் இவ்வாறான நடைமுறைகளை முன் வைத்து கொண்டு செல்வீர்களாக இருந்தால் கற்றலை இலகுபடுத்தலாம். ஆகவே இங்கு காலநிலை பற்றி காட்டப்பட்டிருக்கின்றது. வானிலையை நீண்ட காலம் அது முக்கியமாக நீங்கள் குறிப்பிட வேண்டும். அவ்வாறு நீண்ட காலத்துக்கு கற்றாய்வதால் இனங்கண்ட நிலைமைகள் அப்பிரதேசத்தின் காலநிலையாக கருதுகின்றோம். அதே போன்று ஜாதேனும் ஒரு பிரதேசத்தில் காணப்படுகின்ற வானிலை நிலைமைகளை ஒரு நீண்ட காலமாக தொகுத்து அதற்காக பெறப்படுகின்ற ஒரு நிலைதான் என்ன, சராசரிக்குரிய நிலைதான் காலநிலையாக கருதுகின்றோம். அடுத்ததாக நாம் இந்த காலநிலைக்குரிய காரணிகள், காலநிலையை அளப்பதற்காக பல்வேறு விதமான காரணிகள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. இது பெரமானங்கள் என்றும் கருதிக்கொள்ளும், பேராமீட்டர்ஸ். அப்ப காலநிலை காரணிகள் அல்லது காலநிலை பெரமானங்களாக நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக மழை வீழ்ச்சி ஒரு காலநிலை பெரமானம், சாரீரப்பதன் ஒரு காலநிலை பெருமானம், காற்று ஒரு பெருமானம், அதே மாதிரி ஆவியாதல் ஒரு காலநிலை காரணி, ஒளி, வெப்பநிலை, இவ்வாறான காலநிலை காரணிகள் எமது காலநிலை காரணிகள் அல்ல பெருமானங்கள் நாங்கள் கருதி கொள்கின்றோம். அவ்வாறான ஒவ்வொரு காலநிலை காரணியை பற்றி சற்று நாங்கள் விரிவாக ஆராய்வோம். அதில் முதலில் மழை வீழ்ச்சி. மழை வீழ்ச்சி என்பது பொதுவாக ஒரு படிவு வீழ்ச்சியின் வகை. படிவு வீழ்ச்சி என்பது வானத்திலிருந்து விழுகின்ற அனைத்து திண்ம திரவ படிவுகள் அனைத்துமே படிவு வீழ்ச்சியை நாங்கள் கருதுகின்றோம். அதன் ஒரு வகையாக மழை வீழ்ச்சி கருதப்படுகின்றது. ஆகவே நாம் இந்த மழை வீழ்ச்சியை சுட்டி காட்டும் போது குறிப்பாக அதனது பெருமென் காட்டுவது மிகவும் சிறந்தது. அதாவது 1 தொடக்கம் 5 மில்லிமீட்டர் பெருமென் நாங்கள் பொதுவாக மழை வீழ்ச்சி கருதுகின்றோம். இவ்வாறு சில சந்தர்ப்பங்கள் நீங்கள் வரைவிலக்கணம் முன்வைக்கும் போது இவ்வாறான பெருமென்கள் மிக முக்கியமாக இருக்கு. உதாரணமாக 2016ஆம் ஆண்டு ஒரு வினா, கட்டுரை வினாக அமைந்தது. மண் அங்கிகளின் தொழிற்பாடை விளக்குகின்ற ஒரு வினா அமைக்கப்பட்டது. அதில் மண் நுண்ணங்கிகள் என்பது, அந்த மண் நுண்ணங்கிகள் என்பதற்கு வரைவிலக்கணமாக பல மாணவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். வெற்று கண்ணுக்கு புலப்படாததும் மண்ணில் வாழ்கின்றதுமான அங்கிகள் மண்ணங்கிகளாக கருதினார்கள். ஆனால் அந்த பரீட்சகர் தனது அறிமுகத்தில் அந்த வரைவிலக்கணம் முன்வைக்கும் போது 100 மைக்ரோமீட்டர் அல்லது 0.1 மில்லிமீட்டரிலும் பார்க்க குறைந்த பெருமென் கொண்ட ஒரு சொற்பிரயோகமும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சொற்பிரயோகம் இல்லாத பட்சத்தில் அதற்கான புள்ளிகள் வழங்கப்படவில்லை. ஆகவே சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் குறித்த அறிமுகத்துக்கான வரைவிலக்கணங்கள் நீங்கள் சுட்டிக்காட்டும் போது பெருமென் யாதேனும் காணப்படுமாக இருந்தால் அதனை முன்வைப்பதும் சிறந்தது. அந்த வகையில் மழை வீழ்ச்சியாக நாங்கள் கருதும் போது முகிலிலிருந்து 1 தொடக்கம் 5 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட அளவுடைய நீர் துணிக்கைகள் துளிகளாக நிலத்தில் வீழ்வதே மழை வீழ்ச்சியாக கருதுகின்றோம். அடுத்தது நாங்கள் சாரீரப்பதன் ஒரு சமன்பாட்டு கூடாக உங்களுக்கு முன்வைக்கப்படுகின்றது. பொதுவாக கணிதவியலில் ஒரு எக்ஸ் சய y என ஒரு கணிதவியல் காணப்பட்ட நாங்கள் அதை தமிழ் சொற்பிரயோகத்தில் சொல்லுவோம் எக்ஸிற்கும் வைக்கும் இடையிலான வித்தியாசம். அதே போன்று எக்ஸின் கீழ் y என ஒரு கணித கோவை காணப்படுமாக இருந்தால் நாம் அதற்கு எக்ஸுக்கும் வைக்கும் இடையான விகிதம் என்று சொல்லிக்கொள்ளலாம், அல்லது y சார்பாக எக்ஸ் என்று கருதிக்கொள்வோம்.
இவ்வாறான வரைவிலக்கணம் நாம் முன்வைக்கும் போது இந்த 2 முறைகளில் நீங்கள் கையாளலாம். அப்போ இங்கு பார்த்தீர்களாக இந்த சமன்பாட்டின்படி சாரிதப்பனை நாங்கள் கருதும் போது ஒரு குறித்த வெப்ப அமுக்கத்தில் குறித்த கனவளவில் காணப்படுகின்ற ஒரு நீராவின் அளவு அதே கனவளவை அதே வெப்பநிலை அதே அமுக்கத்தில் முற்றாக நிரம்பலடைய செய்வதற்கு தேவையான நீராவின் அளவு சார்பாக கருதப்படுகின்றது. அவை நாங்கள் 2 விதமாக இந்த வரைவிலக்கணத்தை முன்வைக்கலாம். குறித்த வெப்ப அமுக்கத்தில் குறித்த கனவளவில் காணப்படுகின்ற நீராவியின் அளவிற்கும் அதே வெப்ப அமுக்கத்தில் அதே கனவளவை முற்றாக நிரம்பலடைய செய்ய தேவையான நீராவின் அளவுக்கும் இடையிலான சார்பு 100 வீதம் 100 வீதம் சார்பாகத்தான் சார்பன் கதைப்போம். அதாவது குறித்த வெப்பநிலை அமுக்கத்தில் வளிமண்டலத்தில் குறித்த கனவளவில் காணப்படுகின்ற நீராவின் அளவுக்கும் அதே வெப்ப அமுக்கத்தில் அதே கனவளவை முற்றாக நிரம்பலடைய செய்ய தேவையான நீராவின் அளவிற்கும் இடையான விகிதத்தின் சார் 100 வீதம் சாரிரப்பதனாக நாங்கள் கருதலாம். அதே போன்று இன்னொரு விதமாக நாம் அதை சொல்லலாம். குறித்த வெப்ப அமுக்கத்தில் குறித்த கனவளவில் முற்றாக நிரம்பலடைய செய்ய தேவையான நீராவின் கனவளவு சார்பாக அதே வெப்ப அமுக்கத்தில் அதே கனவளவில் உள்ள நீராவின் சார் 100 வீதம் சாரிரப்பனாக நாங்கள் கருதலாம். அவை சாரிரப்பனாக நீங்கள் கருதும் போது குறிப்பிட்ட வெப்ப அமுக்கத்தில் குறித்த கனவளவில் காணப்படுகின்ற நீராவிக்கும் அதே வெப்ப அமுக்கத்தில் அதே கனவளவை முற்றாக நிரம்பலடைய செய்ய தேவையான நீராவியின் அளவினதும் விகிதத்தின் சார் 100 வீதமே சாரிரப்பனாக நாங்கள் கருதலாம். அடுத்து காற்று. பொதுவாக காற்றுகளின் அசைவு உங்களுக்கு தெரிந்திருக்கும். எப்பொழுதும் உயர் அமுக்கம் காணப்படுகின்ற இடத்திலிருந்து தாழமுக்கத்தை நோக்கியதாக இருக்கும். அவை உயர் அமுக்கம் நிலவுகின்ற பிரதேசத்தில் இருந்து தாழமுக்க பிரதேசத்தை நோக்கி வழி அசையும். இவ்வாறு வழி அசைந்து செல்லுமாக இருப்பேன் அது காற்றாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே வளிமண்டலத்தின் ஓரிடத்தில் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு வழி அசைந்து செல்வதே நாம் காற்று என்று கருதுகின்றோம். அடுத்து ஆவியாதல். ஆவியாதல் என்பது பொதுவாக திறந்த நிலையில் உள்ள நீர் மேற்பரப்பு, சில சந்தர்ப்பங்கள் தரையிலிருந்து நிகழலாம், குறிப்பாக நீர் மேற்பரப்பு. அப்ப திறந்த நிலையில் காணப்படுகின்ற நீர் மேற்பரப்பிலிருந்து நீரானது ஆவியாக வெளியேறும். குறிப்பாக ஆவியாதல் என்ற வசனம் நீங்கள் முன்வைக்க வேண்டும். இந்த சொற்பிரயோகம் மிக முக்கியமானது. அதாவது நீர்நிலையில் காணப்படுகின்ற நீரானது ஆவி நிலையில் இழக்கப்படுமாக இருப்பேன் அது ஆவியாதல் என்று நாங்கள் கருதுகின்றோம். அதே போன்று தாவரங்களில் அது நீராவியாக இழக்கப்பட்டால் ஆவி உயிர்ப்பாக நாங்கள் கருதுகின்றோம். அடுத்ததாக நாம் இங்கு நீர் சகடம் அல்லது நீர் சக்கரம் அல்லது நீர் வட்டம் என்று கருதி கொள்ளலாம். அதாவது புவி கோளத்தின் ஓரிடத்தில் இருக்கும் நீர் வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் கடந்து மீண்டும் ஆரம்ப இடத்தை அடையும் தோற்றப்பாடு நாம் நீர் சகடமாக கருதுகின்றோம். இந்த நீர் சகடத்தில் முக்கியமான சில படிமுறைகள் உள்ளடக்கப்படுகின்றன. அவ்வாறான நீர்ச்சகட படிமுறைகளை நாம் கருதும் போது குறிப்பாக படிவு வீழ்ச்சி அதாவது வானிலிருந்து நிலத்தை அடைகின்ற திண்ம திரவ கூறுகள் அனைத்து படிவு வீழ்ச்சி. இவ்வாறு படிவு வீழ்ச்சியாக பெறப்பட்டது மண்ணை அடையும். மண்ணை அடைந்த பின்னர் அது மேற்பரப்பு வழியாக ஓடி வழியலாம் அல்லது அதில் குறிப்பாக குறிப்பிட்ட மண்ணினூடாக கீழ் வடிதலுக்குள்ளாகும். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மண்ணில் சேகரிக்கப்பட மேலதிகமான நீர் மண்ணுக்கு கீழாக சென்றடையும். ஆகவே அது கீழ்வடிதல் ஆழ்கீழ் வடிதலாக நாங்கள் கருதுகின்றோம். அடுத்து நீர்நிலைகளை ஓடி வடிதல் மூலம் நீர்நிலைகளை அடையும். நீர்நிலைகளிலிருந்து மீண்டும் ஆவியாக வெளியேறும். அவ்வாறு ஆவியாக வெளியேறுவது மீண்டும் முகில்களாகி ஒடுங்கி மீண்டும் படிவு வீழ்ச்சியாக வரும்.
இந்த சந்தர்ப்பங்களில் சில சந்தர்ப்பங்களில் தாவரங்களில் இருந்து ஆவியாகலாம். அவை இந்த படத்தின் மூலம் அது காட்டப்பட்டிருக்கின்றது. படிவு வீழ்ச்சி மூலம் நீர் மண்ணை அடைகின்றது. அவ்வாறு அடைகின்ற நீர் மேற்பரப்பின் ஊடாக வழிந்தோடுகின்றது. வடிந்தோடிய பின்னர் நில மேற்பரப்பு கீழாக வரும். அவர் நில மேற்பரப்பு கீழாக வந்து மேலதிகமான நீர் புவியீர்ப்பு நீராக கீழ் நோக்கி செல்லும். ஆகவே படிவு வீழ்ச்சியாக வந்தது ஓடி வடிதலுக்குள்ளாகும், ஊடுவடிதலுக்குள்ளாகும், ஆழ்கீழ் வடிதலுக்குள்ளாகும். மேற்பரப்பின் வழியே வடிந்தோடின நீர்நிலைகளை அடையும், அங்கு ஆவியாதலுக்குள்ளாகும். அதே போன்று தாவரங்களினால் வேரினூடாக துறிஞ்சப்பட்டு மீண்டும் ஆவியாக வெளியேறும். இவ்வாறு சென்றது மீண்டும் முகில்களாகி படிவீழ்ச்சிக்கு உள்ளாகலாம். அப்போ இவ்வாறு நிகழ்கின்ற ஒரு செயற்பாடு தான் அந்த நீர்ச்சகடமாக கருதுகிறோம். அவை அந்த நீர்ச்சகடத்தின் பிரதான கூறுகள். அந்த நீர்ச்சகடத்தின் கூறுகளாக நாம் படிவு வீழ்ச்சி, ஆவியாதல், ஆவியுயிர்ப்பு, ஊடுவடிதல், ஆழ்கீழ் வடிதல், கீழ்வடிதல், ஆழ்கீழ் வடிதல், அதேமாதிரி மேற்பரப்பின் வடியே ஓடி வடிதல் போன்ற கூறுகள் உள்ளடக்கப்படுகின்றது. இனி இந்த ஒவ்வொரு பகுதியும் பற்றி நாங்கள் தனித்தனியாக ஆராய்வோம். அதில் முதலாவது படிவு வீழ்ச்சி. படிவு வீழ்ச்சி என்பது முகில்களில் காணப்படுகின்ற நீர் துடிக்கைகள் திண்மமாக அல்லது திரவமாக மண்ணை அடையுமாக இருந்தால் அந்த செயற்பாடுகள் படிவு வீழ்ச்சி. அதாவது நிலத்தை குளிர்விக்கின்ற, வானிலிருந்து வந்தடைகின்றதும் நிலத்தை குளிர்விக்கின்றதுமான சகல செயற்பாடுகளும் நாம் படிவு வீழ்ச்சியாக கருதுகிறோம். இந்த படிவு வீழ்ச்சியில் வெவ்வேறு வகைகள் இருக்கின்ற. அதில் ஒன்றுதான் மழை வீழ்ச்சியை நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன். இவ்வாறு படிவு வீழ்ச்சி ஏற்பட்டது மேற்பரப்பின் வழியே என்ன செய்யும்? மீண்டும் ஓடி வடியும். அவை மேற்பரப்பின் வழியே ஓடி வடியும். அவற்றின் மேலதிகமானது மண்ணுக்கு ஊடறுத்து செல்லும். ஊடறுத்து செல்வது மீண்டும் கீழ் நோக்கி ஆழ்கீழ் வடிதலுக்கு உள்ளாகும். ஆகவே இதுதான் இங்கு காட்டப்படுகின்றது. அப்ப இதில் ஆவியாதல் என்பது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தே நீர்நிலைகளில் காணப்படுகிற நீரானது நீராவியாக, இங்கே நீராவியான சொற்பிரியோகம் முக்கியம் என்று குறிப்பிட்டிருந்தேன். நீராவியாக வெளியேறுமாக இருப்பின் அது ஆவியாதலாக கருது கொண்டோம். அதாவது நீர்நிலை என்பது சமுத்திரம், நீர், கடல், நீர் கொண்ட கடல்கள், நதிகள், குளமேரிகள் போன்ற நீர்நிலைகளாக இருக்கலாம். அதே போன்று மண்ணிலிருந்தும் ஆவியாகலாம். அப்ப நீர்நிலைகள், மண் ஆகியவற்றிலிருந்து சூரிய வெப்பம் காரணமாக நீரானது நீராவியாக இழக்கப்படுமாக இருந்தால் அது ஆவியாது. அதே போன்று ஆவியுயிர்ப்பு, தாவரங்களிலிருந்து நீராவியாக இழக்கப்பட்டால் அவற்றுக்கு தான் நாங்கள் விசேடமாக ஆவியுயிர்ப்பு கருதுகின்றோம். இவ்வாறு ஆவியாக்கப்பட்ட நீர் வானை அடையும். அங்கு பனிபடு நிலை என்பதற்கு உள்ளாகும். பனிபடு நிலை என்பது இவ்வாறு ஆவியாதல் காரணமாக நீராவியாக மேலெழுந்த நீர் அங்கு வீசுகின்ற காற்றினுள் ஈரப்பதனாக அமைந்து ஒரு சாரீரப்பதை முழுமையாக பெற்றுக்கொள்ளும். அவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற நிலைதான் பனிபடு நிலை. அதாவது ஆவியாதல் மூலம் நீராக மேலெழுந்தது அங்கு வீசுகின்ற காற்றால் அது நீராக மாறும். அப்போ அதை நீராக ஈரப்பதனாக அமைந்து ஒரு சாரீரப்பனை முழுமையாக பெறுகின்ற ஒரு நிலை வரும். அந்த நிலையத்தை நாம் கருதுகின்றோம் பனிபடு நிலை. அடுத்து பனிபடு நிலை அடைந்ததும் ஒடுங்கல் என்ற செயற்பாட்டுக்குள்ளாகும். அதாவது பனிபடு நிலையை வழி அடைந்த பிறகு மேலும் அது குளிர்ச்சி அடையக்க அந்த கனவளவில் குறைவு ஏற்படும். ஏன்? நீராவியாக காணப்பட்டது இப்போ ஒடுங்கல் அடைந்து கனவளவை குறைத்து கொள்ளும். இவ்வாறு நெருக்கப்பட்டு கொண்டு வரைக்கில்ல அவர் தன்னால் ஒரு கொள்ளத்தக்க நிலையிலும் பார்க்க கூடுதலான நிலையை அடைய வலிக்கிட்டுருவார். அவ்வாறு கூடுதலான நிலையை அடையும் போது தன்னால கொள்ளக்கூடிய அளவை வைத்து கொண்டு மேலதிகமாக இருக்கிற பகுதி அனைத்து திரவங்களையும் திண்மமாகவோ அல்லது திரவமாக மாற்றி அது படிய வலிக்கிறது. அப்போ அவ்வாறு மாறுகின்ற நிலையத்தான் நாம் கருதுகின்றோம் ஒடுங்கல். அப்போ ஒடுங்கல் என்று நாங்கள் கருதும் போது
பனிபடு நிலைக்கு உட்பட்டது. பனிபடு நிலைக்கு உட்பட்ட நீர் மேலும் குளிர்ச்சி அடையக்க தன் கனவளவை குறைத்து கொள்ளும். கனவளவு குறைக்கல அந்த திணிவு பகுதி நெருக்கமடைகின்றது. அதால் தன்னால் கொள்ளக்கூடிய நிலையிலும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது அவர் மேலதிகமான நீர் அனைத்தையும் திரவமாக அல்ல திண்மமாக மாற்றுவார். அதுதான் கருதுகின்றோம். அடுத்ததாக மாற்றப்பட்ட பகுதி நிலத்தை அடையும். அந்த செயற்பாடு நாம் படிவு வீழ்ச்சியாக கருதுகின்றோம். வளிமண்டலத்தில் நீரானது திரவமாக அல்லது திண்மமாக நிலத்தில வந்தடையுமாக இருந்தால் அது படிவு வீழ்ச்சியாக கருதுகின்றோம். அவை இதில் வெவ்வேறு வகைகள் காணப்படும். இவ்வாறு படிவு வீழ்ச்சி அடைந்ததும் அந்த படிவு வீழ்ச்சி அடைந்து பூவியை வந்தடைந்த பின்னர் அந்த நீர் தரை மேலாக வடிந்தோடுமாக இருந்த தரை மேலாக நீராக அல்லது தரை கீழே சென்று சாய்வா என ஒரு கிடையான போக்கில நீராக ஓடி நீர்நிலைகளை அடையுமாக இருந்தால் நாம் அதை ஓடி வடிதல்னு சொல்கின்றோம். குறிப்பாக மிகையாக மழை கிடைத்ததும் மேலதிகமான நீர் வெள்ளமாக இருக்கும். அந்த வெள்ளமான நீர் அடித்து நீர்நிலைகளை சென்றடையும். அந்த நிகழ்வு தான் நாம் ஓடி வடிதல். அதே போன்று நிலப்பரப்பை வந்தடைகின்ற நீர் அதன் ஒரு பகுதி மண்ணால் உறிஞ்சி கொள்ளப்படும். அவர் மண் துணிக்கைகளுக்கு இடையே கூடாக அவர் நிலத்தை நோக்கி சென்றடைவர். அவ்வாறு சென்றடைகின்ற செயற்பாடு ஊடு வடிதலாக கருதுகின்றோம். இவ்வாறு ஊடு வடிந்தது மேலதிகமான நீர் ஆழ்கள் வடிதலுக்கு உள்ளாகலாம். அதில் காணப்படும் நீர் தாவரங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு அது மீண்டும் நீராவியாக வெளியேற்றப்படலாம். அப்போ இவ்வாறான ஒரு வட்ட செயல்முறையாகத்தான் இந்த நீர்ச்சகடம் இடம்பெறுகிறது. இந்த நீர்ச்சகட இடம்பெறும் நிகழ்வுகளை பாதிக்கின்ற சில காரணிகள் காணப்படுகின்றது. குறிப்பாக செயற்கை மழை. சில சந்தர்ப்பங்களில் சில தேவைகளுக்காக செயற்கையாக மலைகளை உருவாக்குகின்றார்கள். விஞ்ஞானம் அதிகரித்து கொண்டு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தற்போது இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த செயற்கை மழை பொழிவித்தல் என்பது நமது சாதாரண இயற்கைக்கு முரண்பாடான ஒன்றாக இருக்கும். அப்போ இது அந்த நீர் சகடத்தினை பாதிக்கின்ற ஒரு காரணியாக அமைகின்றது. அதே போன்று பயிற்சிகை நடவடிக்கைகளில் மண்ணில் காணப்படுகின்ற நீர் இயன்றல் ஆவியாகாமல் இருப்பதற்கு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதற்கு மூடு படையிடுகின்றோம். அதை நீர் காப்பினை மேற்கொள்வதற்காக மூடு படை ஏற்படுத்துகின்றோம். அவ்வாறு மூடு படைகளை ஏற்படுத்தும் போது அந்த மண்ணில் காணப்படுகின்ற நீர் ஆவியாதல் குறைக்கப்படுகின்றது. ஆகவே இது இயற்கையாக நிகழ்கின்ற செயற்பாட்டுக்கு நாம் எதிர்ப்பான ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் காட்டுகின்றோம். ஆகவே இது ஒரு பாதிக்கின்ற காரணியாக அமைகின்றது. அதே போன்று மண்ணில் நீர் வடிந்தோடும் வேகத்தை நாங்கள் மாற்றுதல். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் நீரை தேக்கி வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அதற்காக நாம் மண்ணினுள் ஊடறுத்து செல்கின்ற நீரை செல்ல விடாது நாங்கள் தடுக்கின்றோம். உதாரணமாக நீர்நிலைகளில் நீரை சேகரிப்பதற்காக நாங்கள் அதற்கேற்ற வகையில் மாற்றி அமைக்கின்றோம். அப்போ இயற்கையாக நிகழ்கின்ற ஊடுவடிதல் இங்கு கட்டுப்படுத்தப்படும். அதே போன்று அது கீழ்வடிதலுக்கு உள்ளாகின்ற வேகத்தையும் நாம் மாற்றி அமைக்கின்றோம். அப்போ வேகத்தை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த வேகத்தை குறைக்கின்றோம். அப்போ இதனால் இது இயற்கைக்கு மாறுபாடான ஒரு நிகழ்வாக அமைகின்றது. அதே போன்று மேற்பரப்பினூடாக வடிந்து ஓடுகின்றதை கட்டுப்படுத்துகின்றோம். சில சந்தர்ப்பங்களில் சில கல்வேலிகள் அமைக்கின்றோம். அப்போ அந்த வேகத்தை மாற்றுகின்றோம். அதே போன்று சில வரம்புகள் அமைக்கின்றோம். அப்போ இவ்வாறான மேற்பரப்பில் இயற்கையாக வழிந்தோடுதலுக்கு எதிராக நாம் சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றோம். அப்போ இதனால் பாதகத்துக்குள்ளாகின்றது. அதே போன்று நிலக்கீழ் நீரை மேற்பரப்புக்கு நாங்கள் மீண்டும் கொண்டு செல்கின்றோம். நாங்கள் கிணறுகள் அமைக்கணும், குறிப்பாக குழாய் கிணறுகள். நிலத்தடியில் காணப்படுகின்ற நீரினை நாம் மீண்டும் குழாய் கிணறு கூடாக மேற்பரப்பில் பல்வேறு தேவைகளுக்காக கொண்டு வருகின்றோம். ஆகவே இது அங்கு இயற்கையாக காணப்படுகின்ற மாறுதல்களுக்கு நாம் அது எதிரான ஒரு செயற்பாடாக இங்கே நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நீர் சகடத்தை அடிப்படையாக கொண்டு 2017ஆம் ஆண்டு அமைப்பு கட்டுரை வினாக அமைந்தது. இதே வினா ஏற்கனவே 2013ஆம் ஆண்டும் இடம்பெற்றிருந்தது. இங்கு உங்களுக்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கின்றது. ஒரு பயிர் நிலம் ஒன்றுக்கு கிடைக்கும்
மழை, அந்த மழை நீருக்கு யாது நடைபெறுகின்றது சித்தரிப்பதாக ஒரு படம் தரப்பட்டிருந்தது. அதில் சில எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. பி, கியூ, ஆர், எஸ், டி ஆகிய எழுத்துக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட செயல்முறைகளுக்கான பெயரை வழங்குதல் முதலாவது எதிர்பார்க்கப்பட்டது. அவ்வாறு நிகழ்கின்ற செயற்பாடுகளை கொண்டு நமக்கு பயன் தரக்கூடிய அல்லது பலித மழை வீழ்ச்சி என்று நாம் கருதுவோம். அதாவது இழப்புகள் தவிர்ந்த எமது பயன்பாட்டுக்கு பயன்மிக்கதான மழை வீழ்ச்சி, அதற்கான ஒரு சமன்பாட்டை எழுதும்படியாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆக இங்கு செயல்முறை பி என்பது முகில்களிலிருந்து மழையாக பெறப்படுவதை காட்டியிருக்கின்றது. ஆகவே அந்த படத்தின் நிமித்தம் அது நாம் படிவு வீழ்ச்சியாக சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது கியூ. ஆகவே கியூ என்பது மண்ணுக்கு கீழாக அது வடிந்தோடுவதை காட்டுகின்றது. ஆகவே அது கீழ்வடிதலாக இருக்கும். இந்த கீழ்வடிதலானது மேலதிகமாக மண்ணின் கீழ்ப்பகுதிக்கு சென்றடைவது டீயால் காட்டப்பட்டிருக்கின்றது. அது ஆழ்கீழ்வடிதலாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மேற்பரப்பினூடாக ஆர் என அங்கே மேற்பரப்பினூடாக வடிந்தோடுவது ஆர் என்ற எழுத்துக்களால் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஆர் என்பது என ஓடி வடிதலை குறிக்கின்றது. அதே போன்று அவ்வாறு சென்ற நீர்நிலைகளிலிருந்து மீண்டும் மேல் செல்வதை காட்டுகின்றது. அது எங்களுக்கு ஆவியாதல் என்றதை காட்டுகின்றது. ஆகவே படிவு வீழ்ச்சி பி, அவற்றில் கியூ கீழ்வடிதல், அதிலிருந்து டி ஆகலும் கீழ்ப்பகுதியாக காட்டப்பட்டிருக்க ஆழ்கீழ்வடிதல் அல்ல ஆள் ஊடுவடிதல் சொல்லலாம். அவை ஆர் மேற்பரப்பினூடாக வடிந்தோடுதல் காட்டியிருக்குது. ஆகவே ஓடி வடிதல். அதே மாதிரி டி அங்கிருந்து நீர் ஆவியாகிறத காட்டியிருக்கு. அப்போ ஆவியாதல்னு குறிப்பிடலாம். இது அந்த நீர் சகடத்தை அடிப்படையாக கொண்டு வினாவப்பட்டது. அதற்கு கீழாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது வினாவாக பலன் தரும் அல்லது பலித மழை வீழ்ச்சியை கணிப்பதற்கான ஒரு சமன்பாட்டை எழுதுகின்ற வினாவப்பட்டிருக்கிறது. இங்கு பெறப்படுகின்ற பெரும்பாலான மாணவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், நமக்கு கிடைக்கின்றது மழை என பி. அந்த பியில் இழப்புகள் தவிர மிகுதி பகுதி தான் நமக்கு பயன் தரும் என்றது. அவை பெரும்பாலான மாணவர்கள் இழப்புகளாக கியூ, அதேமாதிரி ஆர், டி, அதில் இழப்பு என டி என ஆர், கியூ, டி, அதே மாதிரி ஆவியாதல் அவ்வளத்தையும் கூட்டி மொத்த மழையிலிருந்து கழித்து குடித்திருந்தார்கள். இதில் நீங்கள் மிகவும் ஞாபகப்படுத்தி வைக்க வேண்டும் என்னவென்றால், கியூ என்றது ஊடுவடிதல். ஊடுவடிதல் பெறப்பட்ட ஒரு மேலதிக நீர் தான் ஆழ்கீழ் வடிதலுக்கு செல்கின்றது. அவை நீங்கள் கியூவையும் கூட்டி மேலதிகமாக டீயையும் கூட்டுவீர்களாக இருந்தால் உண்மையில் அந்த கியூவில் இருந்து போகின்ற ஒரு பகுதி தான் டீ. அவை பெரும்பாலான மாணவர்கள் இழப்புகள் என்று கருதைக்கிலே கியூவையும் டீயையும் அந்த ஆவிற்பால் இழக்கப்பட்டது அவ்வளத்தையும் கூட்டி இழப்புகள் என்று சொன்னேன். ஆனால் உண்மையில் கீழ்வடிதல் மண்ணுக்கு கீழால வடிந்ததிൻ്റെ மேலதிகமானது ஆழ்கீழ் வடிதல். மிகுதி பகுதி அந்த மண் மேற்பரப்பில் காணப்படும் அந்த மண் இடைவெளிகளுக்குள்ள இருக்கும். அது தாவரங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அது பயன்மிக்கது. ஆகவே பலித மழை வீழ்ச்சியை நீங்கள் குறிப்பிடும் போது பெறப்படுகின்ற மழை பி, அந்த பீயிலிருந்து கழிக்க வேண்டியவை என இழப்புகளாக நீங்கள் கருத வேண்டியவை உண்மையில் ஓடி வடிதல் ஆர், அதே மாதிரி ஆழ்கீழ் வடிதல் டி, அதே மாதிரி ஆவியிற்பால் இழக்கப்படுகின்றது எஸ். அவை இவ்வளவு பகுதியும் தான் நமக்கு இழப்பு. அவை இங்கு நீங்கள் கியூவை குறிப்பிடக்கூடாது. ஏனெனில் கியூவின் ஒரு பகுதி தான் ஆழ்கீழ் வடிதலாக டீயாக செல்கின்றது. மேலதிகமான பகுதி தாவரங்கள் வேறாளாக துணிஞ்சு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆகவே இழப்புகளில் நீங்கள் இங்கு கீழ்வடிதல் குறிப்பிடக்கூடாது. இந்த கீழ்வடிதலிருந்து ஆழ்கீழ் வடிதலாக செல்வது தான் இழப்பு. அவை அதற்கேற்ற வகையில் நீங்கள் அதுக்கான சமன்பாட்டை வழங்கலாம். இது 2017ஆம் ஆண்டும் இதே கேள்வி 2013ஆம் ஆண்டும் இதே பட அமைப்பு போட்டு அதேமாதிரி அங்கேயும் பலித மழை வீழ்ச்சி வினாவப்பட்டு இதே கேள்வி வந்தது. ஆகவே நீர்ச்சகடம் சம்பந்தமான அறிவுகள் உங்களுக்கு முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த பகுதிக்கு நாம் செல்லும் போது எங்களோட பூமியின் காலநிலை வேறுபாடு. ஏனெனில் நாம் அடுத்ததாக இங்கே கருத போகிறது
பயிற்சிகையில் ஒவ்வொரு காலநிலை காரணிகளும் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதுதான் நமக்கு அடுத்த போது. அதற்கேற்ற வகையில் நாம் பூமியின் காலநிலை வேறுபாடு எவ்வாறு அமைகின்றது என்பது நமக்கு தெரிய வேண்டும். அப்ப பூமியின் காலநிலை வேறுபாட்டுக்கு காரணம் ஒன்று புவி சுற்றுகை. அதே போன்று பூமி 23.5 பாகை சற்று சாய்வாக இருக்கு. அப்ப சாய்வாக இருப்பதுடன் கோள வடிவமாக இருப்பதும் எமது அவற்றின் வெப்பநிலையாக இருக்கலாம் அல்லது காலநிலை மாற்றங்களாக இருக்கலாம், அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. அவ இங்கு படத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள். பூமியின் மத்திய பகுதியில் செங்குத்தாக சூரிய ஒளி விழுகின்றது. அவ்வாறு செங்குத்தாக சூரிய ஒளி விழுகின்ற அதே நேரம் வழிப்பரப்பினூடாக ஊடறுக்கின்ற அளவும் சிறியதாக இருக்கு. எனவே கூடுதலான சக்தி மேற்பரப்பை அடையக்கூடியதாக இருக்கு. இதனால் மத்திய கோட்டை அண்மித்த பகுதிகளில் வெப்பம் சற்று கூடுதலாக இருக்கும். அதே போன்று முனைவை நாம் நோக்குகையில் ஒன்று வளிமண்டலத்தினூடாக ஊடறுக்கின்ற அந்த பகுதியின் அளவு கூடுதலாக இருக்கின்றது. அதே போன்று பூமியில் அது சென்றடைந்து விழுகின்ற பகுதியின் மேற்பரப்பும் ஒரு பரந்து பட்டதாக அமைவதனால் ஒளிச்செறிவின் அளவு இங்கு குறைக்கப்படும். இதனால் அங்கு காணப்படுகின்ற காலநிலைமைகள் ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமைகளும் மத்திய கோட்டை அண்மித்த பகுதியில் காணப்படுகின்ற நிலைமையும் சற்று வேறுபாடாக இருக்கும். அது காரணம் இந்த பூமி கோள வடிவமாக அமைந்திருப்பது. அதே போன்று பூமி 23.5 பாகை சாய்ந்து காணப்படுது. இதில் முதலில் தரப்பட்டிருக்கிற படத்தினை அவதானிப்பீர்களாக இருந்தால் நடு அச்சிலிருந்து சற்று சாய்வாக காணப்படுவதால் சூரிய உச்சத்தின் போது ஒரு சந்தர்ப்பத்தில் கீழ்ப்பகுதி முழுமையாக எங்களுக்கு ஒளியை பெறுகின்ற சந்தர்ப்பமே இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் மேல் முனைப்பகுதி முற்று முழுதாக ஒளி கிடைக்காத சந்தர்ப்பமே இருக்கு. ஆகவே கீழே இருக்கிற பகுதி முழுமையாக ஒளியை பெறுகின்றது. அதே போன்று மேலே இருக்கிற பகுதி ஒளியை பெறாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. அதில் சற்று சாய்வாக இருப்பதனால் பூமி இவ்வாறு சுழன்று கொண்டு இருக்கும் போது இந்த பகுதிக்கு அப்பாலே ஒளி கிடைக்கும். இதனால் இந்த பகுதிகள் தொடர்ச்சியாக இருள் கூடிய இடமாக இருக்கும். அதே போன்று பூமி சுற்றுகைக்கு உட்பட்டு கொண்டு வருகின்ற சந்தர்ப்பங்களில் இன்னொரு நிலைமையில் மாறுதல் ஏற்படும். அதாவது பூமி மற்ற பகுதிக்கு சாய்வானதாக சூரியன் சார்பாக அமைவதாக தென்படும். அந்த சந்தர்ப்பத்தில் மேல்முனை பகுதி கூடுதலான வெப்பத்தை பெறும். கீழ்ப்பகுதி முனைப்பகுதிகள் வெப்பம் குறைந்து அதாவது ஒளி கிடைக்காத சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். இதனால் கூடுதலான மேலே காணப்படுகின்ற அதாவது மேல் முனைவு அண்டிய நாடுகள் சில நாட்களில் கூடிய ஒளி காலம் கூடுதலாக இருக்கு. அதாவது பகற்காலம் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு காலப்பகுதியில் நீண்ட இரவு காலமாக இருக்கும். உதாரணமாக நோர்வேயை நாங்கள் பொதுவாக சொல்லிக்கொள்வோம் நள்ளிரவு சூரிய நாடு. அதற்கு காரணம் ஒரு சந்தர்ப்பத்தில் கூடுதலான ஒளியை பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பமாக இருக்கும். இன்னொரு காலத்தில் அவர் குறைந்த பகல் கால நீளமும் நீண்ட கால இராக்கால நீளங்களையும் அனுபவிக்கிற நாடுகளாக இருக்கும். இதற்கு காரணம் அந்த சுற்றுகையின் போது 23.5 பாகை சற்று சாய்வாக இருப்பதனால் ஒளி விடுகின்ற பகுதிகள் சற்று வேறுபாடுகள் காணப்படுகின்றது. ஆகவே கோள வடிவமாக இருத்தல், அதனூடாக ஒளி ஊடறுக்கின்ற அளவு, அதே மாதிரி ஊடறுத்து சென்றடைகின்ற மேற்பரப்புகள் அளவுகள் மாறுதல் ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே மாதிரி சுற்றுகை காரணமாக ஒளி விடுகின்ற பகுதிகள் வேறுபடுகின்றது. அதன் காரணமாக காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதே போன்று 23.5 பாகை சாய்வாக காணப்படுவதும் நமது காலநிலை மாற்றங்களுக்கு ஒன்றாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் நோக்கும் போது இங்கு சுற்றுகை தரப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்றுகையில் இப்பொழுது நான் குறிப்பிட்டதுதான் ஒரு பகுதியில் பாருங்கள் சூரியன் கூடுதலான ஒரு காலப்பகுதியில் கூடுதலான ஒரு பகுதி ஒளியை பெறுகின்றது.
அதே போல சுற்றுகை ஏற்பட்டு மற்றிய பகுதியில் வரும்போது அந்த பகுதி குறைந்த ஒளியே பெறுகின்றது. அப்ப இந்த காரணங்கள் எமது காலநிலை மாற்றங்கள் பூமியில் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. அடுத்து கொரியோலிசு விசை. சுழல்கின்ற எந்த பொருளாக இருந்தாலும் அந்த சுழற்சி காரணமாக அதில் ஒரு விசை ஒன்று தொழிற்படும். உதாரணமாக நீங்கள் சுழல் பந்து வீசுபவர்களை நினைப்பீர்களாக இருந்தால் அவர்கள் சுற்றுகின்ற திசைகள் மாற்றமடைவதனால் பந்து வீழ்ந்து சென்றடைகின்ற திசைகள் மாறும். ஆகவே சுற்றுகின்ற திசைகள் மாறுவதற்கேற்ப அங்கு காணப்படுகின்ற திசை, அதாவது வழிகள் அதனை தாண்டி செல்கின்ற வழியின் அசைவுகளில் மாற்றம் ஏற்படும். இது பொதுவாக பௌதியவியலில் வேணிலியின் தேற்றமாக கருதுகின்றார்கள். அந்த வேணிலியின் தேற்றத்தின் அடிப்படையில் இந்த திசை மாற்றங்கள் பற்றி அங்கே கருதுகின்றார்கள். அதில் அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணமான ஒரு விசையாக நாங்கள் கொரியோலிசு விசையை கருதுகின்றோம். பூமியை பொறுத்தளவில் பூமியும் ஒரு கோள வடிவமான பகுதி. ஆகவே பூமியும் சுழன்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு சுற்றுகை காரணமாக புவியில காணப்படுகின்ற எந்த பொருட்கள் மீதும், அங்கு வழியாக இருக்கலாம் அல்லது சமுத்திரம் அடங்கிய பகுதிகளாக இருக்கலாம், அதன் மேற்பரப்பில சுயாதீனமாக அசையும் எந்த பொருள் மீதும் புவிச்சுழற்சி காரணமாக ஏற்படும் விசையைத்தான் நாம் கருதுகின்றோம் கொரியோலிசு விசை. அதாவது வழி சமுத்திரம் அடங்கலாக புவியின் மேற்பரப்பில் சுயாதீனமாக அசைகின்ற எந்த பொருளின் மீதும் புவிச்சுழற்சி காரணமாக ஏற்படுத்தப்படுகின்ற விசைகள் கொரியோலிசு விசையாக இருக்கு. அப்ப இந்த கொரியோலிசு விசை மாற்றங்கள் பூமியில் காற்று திசைகளின் மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த காற்றுகளின் திசைகள் மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் இந்த கொரியோலிசு விசையாக இருக்கும். ஆகவே அடுத்த இந்த வீடியோ காட்சியினூடாக அது சற்று விளங்கப்படுத்தப்படுகின்றது. இங்கு காட்டப்பட்ட மத்திய பகுதி, மத்திய கோடு தாழ் அமுக்கம் நிலவுகின்ற ஒரு பகுதியாகவும், முனைவு பகுதிகள் உயர் அமுக்கம் நிலவுகின்ற பகுதிகளாக காணப்படும். அதே போன்று மத்திய பகுதியிலிருந்து மத்திய கோடாக இருக்கும். அந்த மத்திய கோட்டிலிருந்து வட அரைக்கோளம் தென் அரைக்கோளத்தில் 30 பாகையாக பிரிக்கின்றோம். இதில் மத்திய கோட்டின் வடக்கே 5 பாகையும் தெற்கே 5 பாகையும் நாம் மத்திய கோட்டு பட்டியாக பொதுவாக கருதுகின்றோம். எனவே இங்கு உயர் வெப்பநிலை நிலவுகின்றதுடன் அமுக்கம் குறைவானது ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த மத்திய கோட்டு பட்டி வழியே உயர் வெப்பநிலையும் தாளமுக்கமும் நிலவும். இதன் காரணமாக இங்கு வெப்பநிலை காரணமாக அங்கு காணப்படுகின்ற வழி மேலெழுந்து செல்லும். மேலெழுவதனால் அது மேலெழுவதன் காரணமாகவே அங்கு தாளமுக்கம் ஏற்படுத்தப்படுகின்றது. இந்நிலையில் இதன் வட பகுதி, அதாவது மத்திய கோட்டிலிருந்து வடக்காகவும் தெற்காகவும் இவ்வாறு மேலெழுகின்ற வழி மேற்காவை ஓட்டத்தினூடாக அதன் வட அரைக்கோளம் தென்னரைக்கோளம் நோக்கி நகரும். அதாவது வட அரைக்கோளத்தின் 30 பாகை தென்னரைக்கோளத்தின் 30 பாகையை நோக்கி இந்த வழி அசைவு ஏற்பட்டு கொண்டிருக்கும். இவ்வாறு 30 பாகை காணப்படுகின்ற மேற்காவை ஓட்டத்தின் மூலம் சென்ற வழி அங்கு உயர் அமுக்கம் காரணமாக தாளமுக்கத்தை நோக்கி மீண்டும் மத்திய கோட்டை நோக்கி நகர்வதாக அமையும். இங்கு காட்டப்பட்டது வெப்பமேறிய மத்திய கோட்டில் இருக்க வழி மேலெழுகின்றது. மீண்டும் குளிர் வழியாக உயர் அமுக்க பிரதேச பகுதி வடக்காகவும் தெற்காக 30 பாகையை அண்மிக்கின்றது. இவ்வாறு 30 பாகையை அண்மித்து மேற்காவை ஓட்டத்தின் மூலம் அந்த 30 பாகை பகுதிகளை அடைகின்றது. இந்நிலையில் வடமுனைவு தென்முனைவில் உயர் அமுக்கம் நிலவும். எனவே வடமுனைவில் காணப்படுகிற உயர் அமுக்கத்தில் இருந்தும் வழி தாழ் அமுக்கத்தை நோக்கி நகர்வதாக அமையும். இதே போன்று தென்னரை கோளத்தில் காணப்படுகின்ற வழியும் தாழ் அமுக்கத்தை நோக்கி அசைவதாக இருக்கும். இதன் காரணமாக மேற்பகுதியிலும் அவ்வாறான ஒரு மேற்காவை ஓட்டம் நிகழ்கின்றது. அதில் வட
மத்திய கோட்டிலிருந்து 60 பாகை பகுதியில் மீண்டும் அங்கு தாளமுக்கம் நிலவுகின்ற ஒரு பகுதி ஏற்படுகின்றது. இதன் காரணம் அங்கு காணப்படுகின்ற வழி சூரிய வெப்பம் காரணமாக மேலெழ அந்த தாளமுக்கம் ஏற்படுகின்றது. எனவே மத்திய கோட்டிலிருந்து 30 பாகை சென்ற வழி மேற்காவகையோட்டத்துக்கூடாக ஒரு சுற்றோட்டமாக நிகழும். அதேவேளை முனைவு பகுதியில் காணப்படுகின்ற வழி மீண்டும் 60 பாகை கோட்டு வழியே அங்கு ஒரு மேற்காவை ஓட்டமாக நிகழ்கின்றது. இவ்வாறு பூமியில் வட அரைக்கோளத்திலும் தென்னரைக்கோளத்திலும் இந்த காற்றுக்களின் திசைகள் இந்த அமுக்க வேறுபாடு காரணமாக மாற்றமடைவதாக இருக்கின்றது. இந்நிலையில் மேற்பகுதியில் காணப்படுகின்ற வழி மத்திய கோட்டை நோக்கியும் 30 பாகையில் காணப்படுகின்றது. அதேமாதிரி தென்பகுதியில் 30 பாகையில் காணப்படுகிற வழி கீழ் நோக்கியும் அசைகின்ற அதேவேளை புவி சுழற்சி காரணமாக இது சாய்வாக மாற்றமடைகின்றது. அதாவது மேல் காணப்படுகின்ற வழி வடகிழக்காகவும் கீழிருந்து மத்திய கோட்டை அண்மிக்கின்ற வழி தென்கிழக்காகவும் மத்திய கோட்டை அண்மிக்கும். இதற்கு காரணம் அங்கு காணப்படுகின்ற புவி சுழற்சி. அப்போ இதன் காரணமாகவே நமக்கு வழியோட்டம் புவி மேற்பரப்பில் சற்று சாய்வானதாக காணப்படும். இவ்வாறே 30 பாகையிலிருந்து 60 பாகை நோக்கியதாகவும் முனைவிலிருந்து 60 பாகை நோக்கியதாகவும் வழி அசைவுகள் அனைத்துமே சாய்வானதாகவே நிகழ்கின்றது. அப்போ இவ்வாறு நமக்கு வடகில் பருவக்காற்று பெறப்படுவதற்கு காரணமும் இந்த புவி சுழற்சி காரணமாக வழி அசைவு சாய்வாக இடம்பெறுகின்றமை. அதே போன்று தென்னரைக்கோளத்திலும் சாய்வாக இடம்பெற்று மீண்டும் மத்திய கோட்டை தாண்டும் போது அது தென்மேற்காக மாற்றமடைகின்றது. இவ்வாறு நமது பூமியில் காணப்படுகின்ற வெவ்வேறு பகுதிகளில் ஏற்படுகின்ற அமுக்க மாற்றங்கள், அதே போன்று அங்கு காணப்படுகின்ற மேற்காவை ஓட்டம் காரணமாக வழியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், புவி சுழற்சியினால் அந்த காற்றுகளில் ஏற்படுகின்ற திசை மாற்றங்கள், இவ்வாறான விளைவுகள் அனைத்தையும் ஒருமித்து நாம் கொரியோலிசு விளைவாக கருதுகின்றோம். ஆகவே பூமி மேற்பரப்பில் நிலவுகின்ற காற்றோட்ட சுற்றோட்ட முறைகள், மேற்காவை ஓட்டங்களினால் ஏற்படுகின்ற வெவ்வேறு ஓட்ட முறைகள் பூமியின் காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முக்கிய ஒரு காரணமாக அமைகின்றது. இவ்வாறு புவி சுழற்சி காரணமாக வழியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதில் ஏற்படுகின்ற திசை மாற்றங்கள் அனைத்தையும் நாம் ஒருமித்து கருதுவது கொரியோலிசு விளைவாக இருக்கும். அதற்கு அந்த விசை காரணமாக வழி அசைவுகள் நிகழ்வதை கொரியோலிசு விசையாக கருதுகின்றோம். எனவே நமக்கு தென்மேற் பருவக்காற்று, வடகிழ் பருவக்காற்று போன்ற காற்று பொறிமுறைகள் பெறப்படுவதற்கு காரணம் இந்த புவியில் ஏற்படுகின்ற மேற்காவுகை ஓட்டம் காரணமாக வழியில் ஏற்படுகின்ற மாற்றங்களாக இருக்கின்றது. ஆகவே நாம் அடுத்த பகுதியில் இந்த இலங்கைக்கு கிடைக்கின்ற மலைவீழ்ச்சி பொறிமுறைகள், அந்த பொறிமுறைகளில் எவ்வாறு கொரியோலிசு விசையின் பாதிப்பு ஏற்படுகின்றது, அதன் விளைவாக இடையமுக்க மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதை பற்றி நாங்கள் கூடுதலாக ஆராய உள்ளோம். ஆகவே எமது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலும் மலைவீழ்ச்சி பொறிமுறைகள் ஏற்படுவதற்கு காரணமும் இவ்வாறான பூமியில் ஏற்படுகின்ற மாற்றம். ஆகவே மாணவர்களே, ஆகவே இலங்கையில் ஏற்படுகின்ற பருவகால மாற்றங்கள், அதே மாதிரி மலைவீழ்ச்சி பரம்பல்கள் போன்றவற்றிற்கும் இவ்வாறான வானிலை காலநிலை காரணிகள் என்ற செல்வாக்கு பெரிதும் காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போன்று பயிற்சிகை நடவடிக்கைகளிலும் இவை முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. நீர்வட்ட நிகழ்வுகளுக்கும் இந்த பொறிமுறைகள் மாற்றங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே இலங்கையில் நிகழ்கின்ற பருவ மாற்றங்களால் பிரதானமாக நாங்கள் அடுத்த வகுப்புகளில் தொடர்வதாக இடைப்பருவங்கள், அதுமாதிரி வடகிழ் தென்மேற் பருவக்காற்று மழைகள் போன்றன ஏற்படுவதற்கும் பூமியில் ஏற்படுகின்ற காலநிலை மாற்றங்களும் ஒரு காரணமாக அமைகின்றது. இந்த பூமியில் நிகழ்கின்ற காற்று திசை மாற்றங்கள், காற்று திசை காரணமாக ஏற்படுகின்ற மாற்றங்களே எமது மலைவீழ்ச்சி பரம்பல்களை தீர்மானிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதே மாதிரி மேற்காவை ஓட்டங்கள் நமது மலைவீழ்ச்சியை தீர்மானிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே
அதே போன்று இலங்கை மத்திய கோட்டை அண்மித்து காணப்படுகின்ற ஒரு நாடு. அந்த அண்மித்து காணப்படுகின்ற நாடு கூடுதலான வெப்ப வலயமாக அமைகின்ற ஒரு பகுதிக்கு காரணமும் இந்த பூமியில காணப்படுகின்ற காலநிலை மாற்றம், காலநிலை கேணிகள மாற்றம். இந்த காலநிலை கேணிகள மாற்றம் தொடர்பாக நாம் இந்த வகுப்பில் கூடுதலாக ஆராய்ந்திருக்கின்றோம். இது எவ்வாறு மாற்றங்கள் இலங்கையின் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுத்துகின்றது என்பது பற்றி நாங்கள் அடுத்த தொடர்கின்ற வகுப்புகளில் இந்த காலநிலை மாற்றங்கள் காரணமாக இலங்கையின் மலைவீழ்ச்சி பருவங்கள் எவ்வாறு மாறுகின்றது, இந்த கொரியோலிஸ் விசை, அதே மாதிரி நாங்கள் அடுத்த வகுப்புகளில் இடையாயின குவிய வலயங்கள் பற்றி கதைப்போம். அந்த இடையாயின குவிய வலய மாற்றங்கள் எவ்வாறு இந்த புவியில் ஏற்படுகின்ற காலநிலை மாற்றங்கள் காரணமாக மாறுகின்றது என்பது பற்றியும், இதனது இலங்கையில் ஏற்படுகின்ற நெற்செய்கை, குறிப்பாக பயிர்ச்செய்கையின் நெற்செய்கை போன்றன எவ்வாறு இந்த மலைவீழ்ச்சி பெரம்பல்களை சார்பாக கொண்டதாக அமைகின்றது என்பது பற்றி நாங்கள் அடுத்த வகுப்புகளில் விரிவாக ஆராய இருக்கின்றோம். ஆகவே மாணவர்களே, நீங்கள் இந்த குறிப்பிட்ட விடயங்கள் பரீட்சை நோக்கில் எந்தெந்த பகுதிகள் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது ஆராய்ந்து அதில் கூடிய கவனம் எடுப்பது சிறந்தது. குறிப்பாக நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று நமது கற்றை வினாக்கள் அமையும் போது அதில் காணப்படுகின்ற வரைவிலக்கண பகுதிகள், அதில் குறிப்பாக உள்ளடக்க வேண்டிய சொற்பிரயோகங்களை நீங்கள் கோட்டு வரி படமாக அல்லது துல்லியமான ஒவ்வொரு எழுத்துக்களால் எழுதுவதன் மூலம் நீங்கள் அதனை ஞாபகப்படுத்துகிற தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தனியே எமது பாடம் மட்டுமல்ல, வேறு எந்த பாடப்பரப்பாக இருந்தாலும் நீங்கள் இவ்வாறான கோட்டு வரிப்படங்கள் மூலமாக ஞாபகப்படுத்துவது சிறந்தது. ஏனெனில் நீங்கள் பரீட்சை எழுதும் போது இவ்வாறான படத்தோற்றங்கள், கோட்டு வரிப்படங்கள், நிறங்களினால் எழுதப்படுகின்ற விடயங்கள் ஒரு வினா அமையும் போது நேரே உங்களது கண் முன்னே நிற்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே கற்றலுக்குரிய ஒரு சிறந்த வழியாக அது உளவியல் ரீதியாகவும் கருதப்படுகின்றது. அதாவது கோட்டு வரிப்படத்துக்கு கூடாக அல்லது எமது அன்றாட வாழ்க்கை கூடாக அதனை இயன்ற அளவு அதை ஞாபகப்படுத்தும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வளர்க்கின்ற போது குறிப்பான நாங்கள் உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையிலே அங்கு நாங்கள் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். பரீட்சை நோக்கில் இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, இதற்கு முக்கியமாக குறிப்படுத்து படித்தல், குறிப்படுத்தும் போது நிறங்கள் கூடாக அதனை குறிப்படுத்தல், கோட்டு வரிப்படங்கள் கூடாக குறிப்படுத்தல், அதே போன்று நாம் அடிக்கடி அவதானிக்கின்ற இடங்களில் இவ்வாறான கோட்டு வரிப்படங்களை காட்சிப்படுத்துதல், அதே மாதிரி படங்கள் மூலமாக காட்சிப்படுத்துதல் அல்லது நமது அன்றாட வாழ்க்கை கூடாக அதனை தொடர்புபடுத்தி காண்பித்தல், இவ்வாறான செயற்பாடுகள் அங்கு உள்ளடக்கப்பட்டு நீங்கள் காட்சிப்படுத்துவீர்களாக இருப்பேன் தொடர்ந்து அந்த உங்களது மனத்திரைகளில் அது ஆழமாக பதிகின்றது கூடுதலாக இருக்கும். எனவே இவ்வாறான செயற்பாடுகளுக்கூடாக நீங்கள் அந்த பரீட்சையில் வெற்றி ஈட்டுவதற்கு மிக முக்கியமாக இருக்கும். அவை நீங்கள் கற்றல் நடவடிக்கையில் இயன்றளவு இலகுவான முறைகளை கை கொண்டு ஞாபகப்படுத்தி செல்வீர்களாக இருந்தால் பரீட்சை நோக்கில் நீங்கள் அது சிறந்த பெறுவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, இன்றைய பகுதியை அடுத்ததாக இலங்கையின் மலைவீழ்ச்சி பருவங்கள், இந்த இலங்கை மலைவீழ்ச்சி பருவங்களினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதே போன்று வானிலை காணிகள் பயிற்சிகையில் எவ்வாறு அனுகூலமான பிரதிகூலமான செல்வாக்களை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாக நாம் அடுத்த வகுப்பில் ஆராய உள்ளோம். ஆகவே அந்த தொடர்ந்து வருகின்ற பாடப்பரப்புகளை மிக சிறப்பான முறையில் கற்று சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும் என்பது எமது விருப்பமாக இருக்கின்றது. இதுவரையும் நீங்கள் படித்த விடயங்களை ஞாபகப்படுத்தி சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும் என்பது எமது விருப்பம். நன்றி.